வழியை அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 23:10. யோபு பக்தன் சென்ற வழி யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாயிருந்தது. அவருடைய மனைவி அவரை தூசித்து கைவிட்டாள். அவருடைய நண்பர்கள் ஆலோசனை என்ற பெயரில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினார்கள். அந்த பாடுகளின் மத்தியிலும் யோபு பக்தன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொன்னார். கர்த்தர் நீங்கள் போகும் உபத்திரவத்தின் பாதையையும் வேதனையின் பாதையையும் நிச்சயமாக அறிவார். கர்த்தர் மோசேயோடு பேசும்போது என் ஜனத்தின் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யாத்ராகமம் 3:7 என்று சொன்னார். ஆம், நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் அவருடைய சுதந்திரங்களாய் இருக்கிறபடினால் அவர் நமது ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டது போலவே எல்லா அடிமைத்தனத்தின் வேதனையிலிருந்தும் நம்மை மீட்டு கொள்ளுவார். சங்கீதக்காரனும் கூட தன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடே கூட என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நான் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். சங்கீதம் 38:5-6 என்று சொன்னார். ஆம், தாவீதின் சிறுமையெல்லாம் அறிந்து கர்த்தர் தாவீதின் சத்துருக்களின் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தாவீதை தமது பரிசுத்த ஆவியின் எண்ணெயால் அபிஷேகித்தார். ஒருமுறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஸ்தாபித்த ஜார்ஜ் வாஷிங்டன் உள்நாட்டு போரிலே சிக்குண்டு விரோதிகளால் துரத்தப்பட்டு உயிர் தப்ப ஓடினார். எதிரிகள் அவரை பிடிக்க குதிரைகளோடும் துப்பாக்கிகளோடும் அவரை துரத்தி கொண்டு வந்தனர். அவரோ கால்நடையாய் முழு பலத்தோடு அந்த இரவிலே தப்பிப்பதற்கென ஓடிக்கொண்டே இருந்தார். அப்போது இடையிலே ஒரு நதி குறுக்கிட்டது. அது பயங்கர குளிர்காலமாய் இருந்தபடியினால் அந்த நதியின் மேற்பரப்பெல்லாம் பனிக்கட்டியாய் உறைந்து போய் இருந்தது. குளிர்ந்த நீரில் இறங்கினால் சரீரம் விரைத்து மரணமடையும் சூழ்நிலை நிலவியது. ஒரு நிமிடம் அந்த நதிக்கரையில் அவர் முழங்கால் படியிட்டு அந்த குளிர்ந்த நீரில் நீந்த தன்னை பலப்படுத்துமாறு வேண்டி ஜெபித்தார். அடுத்த வினாடி தண்ணீரில் குதித்து முழு பலத்துடன் முழு வேகத்தோடு அதே நேரத்தில் ஊக்கமான ஜபத்தோடு அவர் நீந்த துவங்கினார். தேவனுடைய வல்லமை அவரை நிரப்பியிருந்தபடியினாலே குளிர் அவரை சேதப்படுத்தவில்லை. மறுகரை அடைந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்த பின் பகைவர்கள் அந்த நதி கரையண்டை வந்தார்கள். ஒருவருக்காவது அந்த பனிக்கட்டி நிறைந்த நதியில் நீந்தி செல்ல தைரியமில்லை. அவர்கள் அப்படியே நின்றுவிட்டார்கள். ஜார்ஜ் வாஷிங்டனின் இக்கட்டான நிலைமையை அறிந்து அவருக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கூட அறிவார். அவைகளின் மத்தியில் உங்களுக்கு